எடப்பாடியாக தான் சார். ஆதவர்ஜுன் அதிகமா பேசப்பட்ட ஆளா இருக்காரு. அவரு வர்றதுக்கு வாய்ப்பு முடியாது சார். வாய்ப்பு இல்லை. இது உண்மை சார். A few moments later. எவ்வளோ செலவு பண்ணிக்கிறது தெரியுமா? அவர் சொந்த காசில் ஆமா. ஒரே ஒரு ரூபா அடுத்த காசு கிடையாது. இவங்க சம்பாதிச்சு செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சார் சிந்திக்கணும்? நம்ம என்ன சிந்திக்கணும் சொல்லுங்கள். ஒரு மனிதன் உருவாக்கி காட்டணும். அவன் தான் மனிதன். நான் எல்லாரும் ஜெயிக்கிறேன். அவர் வந்தால் நான் ரோனை கணக்கு போட்டு கொடுப்பான்னு. A few moments later. அவர் நடிகர்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் நிற்கிறாரு. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு எடுத்து என்ன பண்ண போறாரு? A few moments later. விஜய் வரத்துக்கு ஒரு அளவுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். சின்ன பசங்க துப்புற அதுதான் சார் சிந்திக்குது. நான் எதுவும் ஒன்றும் வீட்டு துப்புற விசில் சின்ன கொண்டு போடுவேன்னு என் பேரன் சொல்கிறாங்க. இல்லை விசில் சின்ன வந்தா விசில் சின்ன போடுறா அப்படின்னு என் பேரன் சொல்கிறான். நான் என்ன சார் பண்ண முடியும்? A few moments later. என்னைக்குமே ஆதி தான் பெருசு. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களால் அப்படின்னு. அதே மாதிரி தான் இவரும் நானும் அடுத்த எம்ஜிஆர் மாதிரி வரேன்னு விஜய் வராரு. வர முடியாது. A few moments later. விஜய் தான் சார் போடுறேன் ஓட்டு. நான் வெளியே சொல்லுவேன். விஜய் தான் ஓட்டு எல்லாமே ஓடுறது போகிற விஜய் தான். இதுதான் சார் உண்மை. என்ன குழந்தை இந்த சின்ன கொஞ்சம் பேரன் 1வது படிக்கிற 6 வயசாகுது. ஏன்னா ஓட்டுக்கிட்டு மாற்றி போட்டு விசிலில் போடுறா. அதை ஓட்டிக்கிட்டு போடுறா. அதில் போடுறான்றான். என்ன பண்ணுவேன்? என்ன சார் பண்ணுவேன்? நீங்கள் சொல்லுங்க. ஓகே. வார்த்தையே கிடையாது.